வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் 40 தொகுதிகளுக்கான 3வது கட்ட தேர்தலில் 69.65 விழுக்காடு வாக்குகள் பதிவு. எந்த அசம்பாவிதமும் இன்றி அமைதியாக தேர்தல் நடந்ததாக ஆணையம் தகவல். இன்னும் 2 வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவில் இயல்பை விட அதிகமாக இருக்கும் எனவும் கணிப்பு. மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாட்டம். பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மரியாதை செலுத்துகின்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி இன்று தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டம். தூய்மையான குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி, செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்றனர். முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் வரும் 8ஆம் தேதி கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். துணை முதலமைச்சர் மற்றும் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்ற நிலையில் அமைச்சரவை கூட்டத்திற்கு ஏற்பாடு. சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அனுமதி. உணவு ஒவ்வாமை காரணமாக ஏற்பட்ட வயிற்று வலிக்கு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். ரஜினிக்கு இதயத்திற்கு செல்லும் குழாயில் வீக்கம் இருந்ததால் சிகிச்சை என அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை. ஸ்டென்ட் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அறிவிப்பு. நடிகர் ரஜினிகாந்திற்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. 2 நாட்களில் வீடு திரும்புவார் என சென்னை அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. ரஜினிகாந்த் உடல்நலம் குறித்து பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக லதா ரஜினிகாந்திடம் விசாரிப்பு. ரஜினி பூரண குணமடைந்து விரைவில் மீண்டு வர பிரார்த்திப்பதாக ஆறுதல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விளைகிறேன். முதலமைச்சர் MK ஸ்டாலின் X வலைதளத்தில் பதிவு. நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் பூரண உடல்நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் X தளத்தில் பதிவு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் பெயரில் புதிய பவிலியன் திறப்பு. டென்னிஸ் விளையாட்டை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. WTA matches will soon host the state level Chief Minister's Trophy Games 2024. டென்னிஸ் விளையாட்டினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகின்றது. மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவல் அதிகாரிகளுக்கு காந்தியடிகள் காவலர் விருது.
குடியரசு தினத்தன்று விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குவார் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தண்டவாளத்தில் கல் வைத்து பொதிகை ரயிலை கவிழ்க்க சதி. சத்தீஸ்கரை சேர்ந்த 2 பேரை கைது செய்து காவல்துறை தீவிர விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே போலி தங்க பிஸ்கட்டுகளை ஏமாற்றி விற்க முயன்ற 14 பேர் கொண்ட கும்பல் கைது. 5 போலி தங்க பிஸ்கட்டுகள், 2 கத்தி, 2 சொகுசு கார் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து காவல்துறை விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரவி கைது. புகாரை சுமூகமாக முடிக்க 2500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். காந்தி ஜெயந்தியை ஒட்டி மதுரை மாநகராட்சி பகுதியில் இறைச்சி விற்பனைக்கு தடை. மீறி செயல்படுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு. கோவை மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 40 நாட்களுக்கு பழனி முருகன் கோயிலில் ரோப் கார் சேவை ரத்து. பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை மற்றும் மின் இழுவை ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல். கோலாலம்பூரிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ஆல்பினோ ஸ்லைட் வகை ஆமைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. மணப்பாறை அடுத்த களத்துப்பட்டியில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து 5 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்ட ராஜகாளியம்மன் கோவில். சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு. சாதி பிரிவினை மூலம் தேசபக்தியை அழிக்க காங்கிரஸ் நினைப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஹரியானாவில் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும் என தேர்தல் பிரச்சாரத்தில் பேச்சு. பாலியல் வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் குர்மீத் ராம் ரஹீம் சிங்கிற்கு பரோல். பின்னணியில் பாஜக உள்ளதாக காங்கிரஸ் கடும் கண்டனம். ஹரியானாவில் குர்மீத் ராம் ரஹீம் எந்த அரசியல் விவகாரங்களிலும் தலையிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவு. மீறினால் பரோல் ரத்து செய்யப்படும் என கடும் நிபந்தனை விதிப்பு. திருப்பதி லட்டு தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நிறுத்தி வைத்துள்ளதாக ஆந்திர மாநில டிஜிபி அறிவிப்பு. உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எனவும் விளக்கம். தொண்டர்கள் புடைசூழ திருப்பதி மலைக்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் நடைபயணம். ஏழுமலையானுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குவதாக சாஸ்திர ரீதியாக இன்று பரிகார பூஜை செய்கிறார்.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலுங்கானா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு 5,858 கோடி ரூபாய் நிவாரணம். ஹிமாச்சல், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவு சீரமைப்பு பணிக்காக கேரள அரசுக்கு 145 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு. செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 1,73,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது 6.5 விழுக்காடு அதிகரிப்பு.